ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். லாஸ்ட் 2 வீடியோலையும் ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த பைத்தான் ஃபங்க்ஷன் ஆப்குள்ளே எப்படி பைத்தான் ஃபங்க்ஷன்ஸை டிப்ளாய் பண்ணுறதுன்றதை பற்றி எல்லாம் பார்த்துருப்போம். சரிடா, இதில் எங்கேருந்துடா டேட்டா இன்ஜினியரிங் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிளாப் ஸ்டோரேஜ்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ மை பிளாப் ஸ்டோரேஜ்ன்ற சர்வீஸ் இருக்குல்ல. இப்போது இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஜென்ரலாக ஏதாவது ஃபைல்ஸ் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே டெஸ்ட் கண்டெய்னர்ன்ற ஒரு கண்டெய்னருக்குள்ள நான் ஒரு டைரக்டரி ஆட் பண்ணுறேன். சேல்ஸ் அப்படின்ற ஒரு டைரக்டரி ஆட் பண்ணுறேன், சேல்ஸ் ஃபோல்டர். ஓகே, இப்போ இந்த சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். எம்ப்ளாயீஸ் என்ற டேட்டா இருக்க ஃபைலை நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஒரு டேட்டா இன்ஜினியரோட ஒரு குறிப்பிட்ட வேலை என்னவா இருக்கும்னா, ஃபைலை ரீட் பண்ணோம். அந்த ஃபைல் எங்கே இருக்குது? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் இருக்குது. அந்த ஃபைலை ரீட் பண்ணி இப்போ இது சிஎஸ்வியாக இருக்கிறத ஜேசனாக மாற்றி கேட்குறாங்க நம்ம கிளைண்ட் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம்? இதை ரீட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு அதில் இருக்க டேட்டாவை பார்த்து ஜேசனாக மாற்ற முடியும். ஃபைல் இங்கே இருக்குது. இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆப்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆப் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிளாப் ஸ்டோரேஜ் கூட இன்டிகிரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ண முடியும் கைஸ். ஸோ பிளாப் ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது? நான் இதில் ஓப்பன் பண்ணிக்கவா? இல்லை வேணாம், இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை போனேன்னா என்னோடய பிளாப் ஸ்டோரேஜ் மை பிளாப் ஸ்டோரேஜ்னு இருக்கா. இப்போ இந்த பிளாப் ஸ்டோரேஜில் இருக்க ஃபைலை வந்து நான் ஃபங்க்ஷன் ஆப் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஆக்சஸ் பண்ணி அதோட கண்டென்ட்டை ஜேசனாக சொல்லிட்டு ரெஸ்பான்ஸில் காட்ட போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது? என்னோட யூஸ் கேஸ்க்கு நான் ரெஸ்பான்ஸில் காட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை டிபியோட கனெக்ட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஏடிஎல்எஸ்க்கு அனுப்பலாம், எஸ்எஃப்டிபிக்கு அனுப்பலாம். உங்களோட விருப்பப்படி நீங்கள் இந்த இடிஎல் ப்ராசஸ் பண்ணி அனுப்பலாம் கைஸ். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? குவிக்காக விஎஸ் கோட்குள்ளே போகிறேன். இப்போ புதுசாக நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வேணும்னா, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அதனால் அஷூர் ஸ்டோரேஜ் பிளாப்ன்றதை இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை நீங்கள் requirement.txt கொடுங்க. பாண்டாஸ் யூஸ் பண்ண போகிறேன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு, அதையும் requirements.txt கொடுத்துருங்க. அஷூர் ஐடென்டிட்டி, இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் மாதிரி, இதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள்? இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஃபங்க்ஷன் ஆப் டாட் பை இருக்கட்டும், init.py இது வந்து கால்குலேட்டரோடது, கால்குலேட்டர் ஃபங்க்ஷனோடது. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃபோல்டரு கீழே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். fn blob read அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணால் அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம்? ஒரு init.py ஃபைல் வைப்போமா? __init___.py இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட பேர். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பேசிக் ஃபார்மேட் கிரியேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு தேவையான எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, பிளாப் ஸ்டோரேஜ்லேருந்து ஃபைல் இம்போர்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். சரியா? இம்போர்ட் அஷூர் டாட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் ஃபங்க் அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணுவோம். அடுத்து நம்ம என்ன இம்போர்ட் பண்ணுவோம்? பிளாப் ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பிளாப் ஸ்டோரேஜை இம்போர்ட் பண்ணோம். ஃப்ரம் அஷூர் டாட் ஸ்டோரேஜ் டாட் பிளாப்லேருந்து இம்போர்ட் பிளாப் சர்வீஸ் கிளைண்ட். இந்த கிளைண்ட்டை வச்சு தான் நம்ம பிளாப் ஸ்டோரேஜோட கனெக்டே பண்ண முடியும் கைஸ். அடுத்து நான் ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு பாண்டாஸ் வேணும். ஓகே, பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரி வேணும். அடுத்து அதை ஜேசனாக மாற்றுறதுக்கு எனக்கு ஜேசன்ற பேக்கேஜ் வேணும். ஓகே, அதுக்கப்புறமா இம்போர்ட் ஓஎஸ், இது எதுக்கு நான் கொடுக்குறேன்ட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரம் இன்புட் அவுட்புட் மாடியூல்லேருந்து இம்போர்ட் ஸ்ட்ரிங் இம்போர்ட் அவுட்புட். ஏன்னா நம்ம ஃபைல் சிஎஸ்வி ஃபைலை பிளாப்லேருந்து ரீட் பண்ணும்போது அது பைட்ஸாக ரீட் ஆகும். அதை ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சிஎஸ்வி டேட்டாவாக டேட்டா ஃப்ரேமில் கொடுத்து ரீட் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஸோ இது எல்லாமே இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ இது என்ன? பிளாபா? ஸோ பிளாப் ப்ளூ பிரிண்ட் பிபிபின்னு கொடுத்துறேன். பிளாபோட ப்ளூ பிரிண்ட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் டாட் ப்ளூ பிரிண்ட் ஃபங்க் டாட் ப்ளூ பிரிண்ட். ஓகே, இப்போ ப்ளூ பிரிண்ட்டு கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ரவுட்டிங் ப்ளூ பிரிண்ட் டாட் ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் வந்து fn blob read, நம்ம இங்கே என்ன கொடுத்தோமோ அந்த ஃபோல்டரோட நேம் தான். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ரவுட்டு. ஓகே, டாட் ரவுட். இப்போது ரவுட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, உள்ள மெத்தட் ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணுவோம்.
மெத்தட்ஸ் வந்து என்னன்னா போஸ்ட் எதுக்கு? அப்பதான் நம்மளால HTTP ரெக்வஸ்ட் பேராமீட்டர் வாங்க முடியும். போன வீடியோவில் பார்த்தீங்களா எப்படி ரெக்வஸ்ட் வாங்கணும்ட்டு. இப்போ அடுத்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, டெஃப் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ரெக்வஸ்ட் இது கொடுத்தா தான் உங்களால் ரெக்வஸ்ட் வாங்க முடியும் கைஸ். அடுத்து ஃபங்க் டாட் HTTP request 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 கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் டாட் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தர போகிறோம். அந்த ரெஸ்பான்ஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரெஸ்பான்ஸில் தான் நம்ம ஜேசன் டேட்டாவை இது பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? விஎஸ் கோடு வேறு ஆட்டோ கோடு கொடுத்துட்டு கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கு. சரி, ஃபைன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிளாப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பிளாப் ஆக்சிஸ் கீன்னு ஒன்று இருக்குது. பிளாப் ஸ்டோரேஜ் ஆக்சிஸ் கீ இல்லை கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லலாம். பிளாப் ஸ்டோரேஜ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு os.get env. இதுக்குள்ளே அதோட நேம் போடுவோம். இங்கே வந்து இதை நான் அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குன்றது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. நான் அதை இங்கேயே இப்படி டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், யார் வேணால் பார்க்கலாம். ஸோ அஜூரில் இப்போ நீங்கள் அந்த கோடை நீங்கள் வேறு ஏதாவது ஏஐ டூல்ஸ் கிட்ட கொடுத்தீங்கனாலும் ஏஐ டூல்ஸ்க்கும் அந்த பாஸ்வேர்டு தெரிய போயிடும். ஸோ அதை ஹைட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபங்க்ஷன் ஆப்புக்கு போகிறேன். இப்போது உங்கள் ஃபங்க்ஷன் ஆப் போங்க, இங்கே போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் சீக்ரெட் வேல்யூவை நீங்கள் போட்டுக்கலாம். லைக் பிளாப் ஸ்டோரேஜ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குன்னு போடலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு அந்த பிளாப் ஸ்டோரேஜ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னா என்ன? அதுக்கு நீங்கள் பிளாப் ஸ்டோரேஜ் வந்துட்டு ஆக்சிஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஆக்சிஸ் கீஸ்னு ஒன்று வரும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷனில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று காட்டும். இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்துடுங்க. இதை வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆப்பால் இந்த பிளாப் ஸ்டோரேஜ்குள்ளே இருக்க ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஆப்புக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு நியூ வேரியபிள் ஆட் பண்ணுறேன். இதோட பேர் வந்து பிளாப் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுட்டு வேல்யூவில் அந்த வேல்யூ போட்டுறேன். இது வந்து சீக்ரெட், இப்போ யாருக்குமே தெரியாது. ஓகே, இப்போ நான் அப்ளை கொடுத்துட்டேன்னா அப்ளை கொடுத்துட்டு இங்கே அப்ளை கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ அந்த இதுதான் என்விரான்மெண்ட் வேரியபிள். உங்களுக்கு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை வந்து கோடில் வந்து அப்படியே டைப் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அங்கே கிரியேட் பண்ணிட்டு அந்த வேரியபிளுக்கு என்ன நேம் கொடுத்துருப்பீங்க, அந்த என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு பிளாப் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கும் கொடுத்துருக்கீங்களா, அந்த வேல்யூவை இங்கே காப்பி பண்ணிட்டு வந்துடுங்க. அதாவது நேமை மட்டும் காப்பி பண்ணிட்டு இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு os.get envக்குள்ளே போட்டுருங்க, அவ்வளோதான். பிளாப் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நம்ம போட்டுட்டோம். இப்போ என்ன ஆகுனா, இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி தான் இந்த பிளாப் சர்வீஸ் கிளைண்ட்டே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த லாஜிக் எல்லாத்தையும் நம்ம உள்ளே தான் எழுத போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூசர்கிட்ட எந்த கண்டெய்னரில் இருக்க ஃபைல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு கண்டெய்னர் நேம், ஃபைல் நேம் அதெல்லாம் தேவைப்படும். சரிங்களா? ஸோ அதை நான் கீழே கொடுக்குறேன். ஓகே, ரெக்வஸ்ட் பாடி ஈக்குவல் டு request.getJSON. இப்போ எனக்கு கண்டெய்னர் நேம் ரெக்வஸ்ட் பாடியிலேருந்து நான் கண்டெய்னர் நேமை கெட் பண்ணிக்கிறேன். சிமிலராக எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபோல்டர் நேம் வேணும். ஓகே, ஃபோல்டர் நேமும் ரெக்வஸ்ட் பாடியிலேருந்து எடுத்துக்கிறேன். ஃபைல் நேமையும் ரெக்வஸ்ட் பாடியிலேருந்து எடுத்துக்கிறேன். இது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, இன்புட் தான் வாங்கியிருக்கோம். சரிங்களா? இப்போது அடுத்து வந்து பிளாப் சர்வீஸ் கிளைண்ட்டு கிரியேட் பண்ணலாம். பிளாப் சர்வீஸ் கிளைண்ட் CRVIC சர்வீஸ் பிளாப் சர்வீஸ் கிளைண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா. இதை வந்து இப்போ ஆஷ் கலரில் இருக்குது. இதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கப்புறம் இது ஒயிட் கலரில் மாறிடும். பாருங்கள், பிளாப் சர்வீஸ் கிளைண்ட்லேருந்து ஃப்ரம் எதுலேருந்து கிரியேட் பண்ண போகிறோம், இந்த கிளைண்ட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங். என்ன கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு நம்ம பிளாப்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்கோமே, பிளாப் ஸ்டோரேஜோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங். அதோட வேல்யூ வந்து நமக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள்லேருந்து வந்துடும் கைஸ். ஓகே, ஸோ வரி பண்ணிக்காதீங்க, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பிளாப் சர்வீஸ் கிளைண்ட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? பிளாப் சர்வீஸ் கிளைண்ட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபைல் பார்த்து கொடுப்போம். எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க எந்த ஃபைலை நீ ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் பாத் கொடுப்போம் கைஸ். ஸோ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஃபோல்டர் நேமையும் அந்த ஃபைல் நேமையும் இங்கே வாங்கிடுறோம். சரிங்களா? நான் இதை வந்து பிளாப் நேம்னு இருக்கிறத ஃபைல் நேம்னு வாங்குறேன். ஓகே, பிளாப் நேம் வந்து ஃபைல் நேம். ஃபைல்னாலும் பிளாப்னாலும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் அதை ஃபைல் நேம்னே மாற்றிக்கிறேன். சரிங்களா? இப்போது இதில் நம்ம எஃப்ஸ்ட்ரிங் கொடுத்து ஃபோல்டர் நேம் /பிளாப் நேம், அதாவது ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்தோன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா,
இப்போ எந்த ஃபோல்டருக்குள்ள எந்த ஃபைல் இருக்குன்றது நமக்கு கிடைச்சிருச்சு. பிளாப் சர்வீஸ் கிளைண்ட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு பிளாப் கிளைண்ட் கிரியேட் பண்ண போறோம். இதுதான் வந்து அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண போகுது. பிளாப் கிளைண்ட் ஈக்குவல் டு இந்த வேரியபிள் பிளாப் சர்வீஸ் கிளைண்ட்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, அதை இங்கே போடுங்க. அவ்வளோதான். பிளாப் சர்வீஸ் கிளைண்ட் டாட் கெட் பிளாப் கிளைண்ட் அதில் போய் நம்ம இந்த கண்டெய்னர் நேம் இங்கே வாங்கின கண்டெய்னர் நேமையும் அந்த ஃபைலோட பாத்தையும் போட்டோம்னா நம்மளால அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிளாப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த டேட்டாவை ரீட் பண்ண போகிறோம். ஓகே, பிளாப் டேட்டா ஈக்குவல் டு அது எதை வச்சு ரீட் பண்ணுவோம், பிளாப் கிளைண்ட்டில் தானே அந்த ஃபைல் இருக்குது. ஸோ அதை இங்கே போட போகிறோம். பிளாப் கிளைண்ட் டாட் டவுன்லோட் பிளாப் டாட் ரீட் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும், அது ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ண டேட்டாவை நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமாக மாற்ற போகிறோம். டேட்டா ஃப்ரேம் ஈக்குவல் டு பாண்டாஸ் இதை நம்ம என்னன்ட்டு இங்கே கொடுத்து வச்சுருக்கோம். இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடின்னு கொடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம பாண்டாஸ்ன்னு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ பாண்டாஸை பிடினே யூஸ் பண்ணிப்பேன். பிடி டாட் ரீட் சிஎஸ்வி கொடுத்துட்டு இது எதுலேருந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎஸ்வி ஃபைல் நமக்கு தேவை இப்போ. ஓகே, சிஎஸ்வி ஃபைல் தேவை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து வரது வந்து பைட்ஸார் வந்திருக்கும். அதை வந்து string.ioவில் கொடுத்து டெக்ஸ்ட்டாக மாற்றி அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். சிஎஸ்வி டேட்டாவாக ரீட் பண்ணிக்கோன்ற மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ மேலே இம்போர்ட் பண்ண அந்த மாடல் எங்கே இருக்குது, string.io இருக்குல்ல, அதை காப்பி பண்ணிட்டு இங்கே வாங்க. இப்போ அதுக்கான ஆப்ஜெக்ட்டு கிரியேட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிளாப்லேருந்து டவுன்லோட் பண்ண டேட்டா இருக்குல்ல, அதை போடுங்க. ஓகே, போட்டுட்டு பிளாப்லேருந்து டவுன்லோட் பண்ண டேட்டா டாட் டிகோட் UTF-8னா டெக்ஸ்ட்டாக மாறிடும். இப்போ இது வந்து சிஎஸ்வியாக மாற்றுறதுக்கு ஈஸி. ஸோ டேட்டா ஃப்ரேமாக நம்மளால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா, இப்போது இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற டேட்டாவை ரிசல்ட்டுன்ற ஒரு வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி ஜேசனாக மாற்றுறேன். ஓகே, டேட்டா ஃப்ரேம் டாட் டு ஜேசன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது எல்லாமே நான் உங்களுக்கு பைத்தான் பிளேலிஸ்ட்டை தெளிவாக எடுக்கிறேன். ஓகேவா, ஏன் போடுறேன், எதுக்கு போடுறேன்னு எல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், இந்த ஜேசனாக மாற்றின சிஎஸ்வி டேட்டாவை ஜேசனாக மாற்றிட்டேன். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், HTTP ரெஸ்பான்ஸில் பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். என் ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன யூஸ் கேஸ் இருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிப்ளாய் பண்ணி செக் பண்ணிடுவோம். ஓகேவா, அதுக்கு அஜூர் ஐகான் கிளிக் பண்ணிட்டு, ஓகே நம்ம இந்த ஃபங்க்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணோமா, பிபிபி பிளாப் ப்ளூ பிரிண்ட், இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரம் FN பிளாப் ரீட்லேருந்து பிபிபி இப்போ இங்கே போய் அந்த ஃபங்க்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இப்போ புரியுதா உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்டாட் பையோட வேலை என்னன்ட்டு? ஜஸ்ட் அது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் கைஸ். இப்போது ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டிப்ளாய் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே லோக்கல் ப்ராஜெக்ட்னு இருக்குல்ல, இதில் வந்து அந்த க்ளவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபங்க்ஷன் ஆப்போட நேம் காட்டும். இப்போது மை பைத்தான் ஃபங்க்ஷன் ஆப், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுவோம். டிப்ளாய் பண்ணுற ஆப்ஷன் காட்டின உடனே நம்ம எஸ் கொடுத்தோம்னா டிப்ளாய் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். டிப்ளாய். ஸோ இப்போ என் ஃபங்க்ஷன் ஆப்பில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஹலோ வேர்ல்டு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் இருக்கும், பிளாப் ரீட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, இங்கே டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தெரியுதா, இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் டிப்ளாய்மெண்ட்டில் வந்தது. ஓகே, ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம் கைஸ். டிப்ளாய் ஆகும். போன வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் டிப்ளாய் ஆனால் அங்கே ஷோ ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு தெரிஞ்சிருக்கும். பட் யூஸ்வலாக இது இப்படி ஆகுமானா, ப்ரீமியம் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ப்ரொடக்ஷன் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ப்ரொடக்ஷன் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ டிப்ளாய்மெண்ட் இப்படி பண்ணவே மாட்டீங்க. அப்போ டெவாப்ஸ் இன்ஜினியர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணுற கோடெல்லாம் கிட்டப்க்கு அமுச்சு விட்ருவீங்க. கிட்டப்லேருந்து டேரெக்டாக CI/CD பைப்லைன் ட்ரிகர் ஆகி அஜூர் போர்ட்டலில் இருக்க ஃபங்க்ஷன் ஆப்புக்குள்ளே அந்த கோடு போயிடும். ஸோ இங்கே டிப்ளாய்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, எந்த இஷ்யூவும் வரல. நான் அதோட அவுட்புட் ஒரு வாட்டி வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து querying trigger warning source HTTP URLs cannot be displayed in the output window because they require an authentication token. You might copy them from Azure Resource Explorer. ஓகே ஃபைன். ஸோ நம்ம போயிட்டு நம்ம ஃபங்க்ஷன் டிப்ளாய் ஆயிருக்கான்னு பார்த்துடலாம் ஒரு வாட்டி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மை பைத்தான் ஃபங்க்ஷன் ஆப் கிளிக் பண்ணுங்கள். இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிளை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்து பாருங்கள் நம்மளோட ஃபங்க்ஷன் வருதா இல்லையான்ட்டு. ஓகே, மொத்த போர்ட்டலையுமே ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். எனக்கு கோடிங் போடுறது கூட கஷ்டமாக இல்லை கைஸ்.
இந்த போர்ட்டலில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கான்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா, இரிட்டேட்டிங்காக இருக்குது. இதோ வந்துருச்சு. தேங்க் காட், தேங்க்ஸ் அஷூர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்மளோட பிளாப் ஸ்டோரேஜில் இருக்க அந்த கண்டெய்னர் நேம், ஃபைல் நேம் எல்லாத்தையும் போய் காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, பிளாப் சர்வீஸ் உள்ளே போகிறோம். கண்டெய்னர் பேர் டெஸ்ட் கண்டெய்னர். ஓகே, டெஸ்ட் ஐஃபன் கண்டெய்னர் சேல்ஸ் ஃபோல்டர். இந்த ஃபைல் நேம் கிளிக் பண்ணி இதை நான் மொத்தமாகவே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் இங்கே வரேன். நம்ம கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் என்ன, பிளாப் ரீட். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன். ஓகே, இவனும் சீக்கிரமாக லோட் ஆகிட்டான். தேங்க்யூ கைஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன், அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோடில் கிரியேட் பண்ண இந்த ஃபங்க்ஷனை அஜூரில் டிப்ளாய் பண்ணிட்டோம். இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன இன்புட் தேவை, கண்டெய்னர் நேம் கொடுக்கணும், ஃபோல்டர் நேம், ஃபைல் நேம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஃபைலை போய் அவன் ரீட் பண்ணுவான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த இன்புட் எப்படி இருக்கணும், ஜேசனாக இருக்கணும். அதில் போயிட்டு கண்டெய்னர் நேம், ஸோ CONTAINER அண்டர்ஸ்கோர் நேம். ஓகே, கண்டெய்னர் நேம் வந்து டெஸ்ட் கண்டெய்னர்னு இருந்தது. அது அப்புறம் நீ சொல்கிறேன்னு கேட்கலாம், நான் சொல்லலை. இங்கே வாங்க, இங்கே தெரியுதா, டெஸ்ட் கண்டெய்னரில் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கண்டெய்னர் நேமில் டெஸ்ட் கண்டெய்னர் கொடுத்துரும். அடுத்து என்ன கொடுக்கணும், ஃபோல்டர் நேம் கொடுக்கணும். ஓகே, ஃபோல்டர் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகே, இப்போ இங்கே இருக்க ஃபோல்டர் நேம் வந்து நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருந்த வேல்யூ. இதில் வந்து சேல்ஸ் ஃபோல்டர் மட்டும்தான் ஃபோல்டர் நேம். ஓகே, மீதி இருக்கிறது ஃபைல் நேம். இப்போ அதை ஃபைல் நேமில் கொடுக்கணும், ஃபைல் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம இப்போ ஃபைல் நேம் கொடுக்க போகிறோம். இல்லை இந்த ஸ்லாஷ்லாம் இருக்கக்கூடாது, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கக்கூடாது. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளோட CSV டேட்டா ஜேசனாக பிரிண்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இதோ பார்த்தீங்களா, CSV டேட்டாவை என்னால் இப்போ ஜேசனாக பிரிண்ட் பண்ணி காட்ட முடியுது. புரியுதா, இதுதான் கைஸ் ETL. எனக்கு CSVயாக இருக்கிற டேட்டாவை நான் ஜேசனாக மாற்றி அதே பிளாப் ஸ்டோரேஜில் கூட என்னால் அப்லோட் பண்ணிக்க முடியும். பட் நான் உங்களுக்கு புரியறதுக்காக இது மாதிரி போட்டு கழட்டியிருக்கேன், உங்களோட யூஸ் கேஸ். ஸோ ஆனால் நீங்கள் பிளாப் ஸ்டோரேஜோட கனெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தேவை, பிளாபில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்கும், பிளாப் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். அதை எங்கே போய் எடுக்கணும், பிளாப் ஸ்டோரேஜ்க்கே போங்க, ஆக்சிஸ்னு ஒரு இது இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா இருங்க, இங்கே ஆக்சிஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். எதுக்கான ஆக்சிஸ், இந்த பிளாப் ஆக்சிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வேணும். இது இருக்குல்ல, இந்த வேல்யூவை நீங்கள் காப்பி பண்ணிட்டு போயிட்டு இங்கே அப்படியேவும் கொடுக்கலாம், எப்படி கொட்டேஷனுக்குள்ளே அப்படியேவும் கொடுக்கலாம். பட் நான் அப்படி கொடுக்க மாட்டேன், ஏன்னா இது ஒரு பாஸ்வேர்ட். ஸோ எனக்கு இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், என்விரான்மெண்ட் வேரியபிள்னு ஒரு விஷயத்த எனக்கு கொடுக்குறான் அஜூர் ஃபங்க்ஷன் ஆப். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆப்க்கு போங்க. ஃபங்க்ஷன் ஆப் போயிட்டு இதுலேருந்து நான் வெளியே வந்துடுறேன். இப்போது வெளியே வந்துட்டு இங்கே ENVன்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்துடும் கைஸ். இதில் போயிட்டு நீங்கள் ஒரு வேரியபிளோட நேம், ஜஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுற மாதிரி ஆட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண பிளாக் கனெக்ஷன் ஸ்ட்ரிங், அந்த நேம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேம் மட்டும்தான் இப்போ நம்ம கோடில் மென்ஷன் ஆக போகுது, அதோட வேல்யூ மென்ஷன் ஆக போகிறது இல்லை. அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அஜூரே எடுத்து பாஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கோடிங்கை ரன் பண்ணி காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு பிளாப் ஸ்டோரேஜோட கனெக்ட் பண்ணுன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆப் இப்போ உங்களுக்கு ஒரு நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ், உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.